الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق رسول النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை படிப்பினை பெற வேண்டும், அதன் மூலம் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இங்கே குழுமியிருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, மார்க்க விஷயங்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், பல்வேறு விதமான குழப்பங்களை விட்டு நம்மை காத்து கொள்ள வேண்டும், நம்மால் முடிந்தவரை அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஒரு சில நல்லடியார்களின் கவலைக்கு இணங்க இது போன்ற வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான நல் காரியங்களையும் இலகுபடுத்தி எந்த காரணத்திற்காக இந்த வகுப்புகள் துவங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த காரணங்களை எல்லாம் பூர்த்தி செய்து இதன் மூலம் படிப்பினை பெற்று இதன் மூலம் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஃபிக்ஹ் என்றால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தில் தெளிவான புரிதலை எடுத்துக்கொள்ளுதல் என்கிற விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கும். எனவே மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மார்க்க விஷயங்களை சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படுகின்ற மார்க்க சட்ட விஷயங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. உதாரணமாக ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இலக்கு என்ன, நாம் எங்கு செல்ல இருக்கின்றோம், எந்த பாதையில் நம்முடைய வழிகளை அமைத்து கொண்டால் நாம் நினைக்கின்ற பாதைக்கு சென்று முடிக்க முடியும், சென்றடைய முடியும் என்பதையெல்லாம் முதலாவதாகவே நாம் கணக்கிட்டு அதற்கான தயாரிப்புகளையும் அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும். அதுபோலத்தான் மார்க்க விஷயங்களை தெரிந்த நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே குர்ஆன் இருக்கின்றது, ஹதீஸ் இருக்கின்றது என்று நாம நம்முடைய அறிவை உட்செலுத்தி ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள இயலாது. அப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் ஆசிரியர்கள் இவ்வுலகத்தில் தேவைப்பட மாட்டார்கள். எனவே ஃபிக்ஹ் எந்த அளவிற்கு ஒரு முஸ்லிமுக்கு முக்கியம் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக உசூலுல் ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு 4 படித்தரங்கள் இருக்கின்றது. பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை, கடமையான விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே அந்த கடமைகள் எல்லாம் இருந்து நமக்கு வந்திருக்க வேண்டும்.
இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்மால் செயல்படுத்த இயலாது. அதை யாராவது செய்திருக்க வேண்டும். எனவேதான் இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அறிவும் தெளிவும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சில சட்டங்களை குர்ஆனிலே அப்படியே கூறியிருப்பான். நம்முடைய அறிவுக்கு அதை அப்படியே எடுத்து செயல்படுத்த இயலாது. எனவே ஃபிக்ஹுடைய விஷயங்கள் எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால், முதலாவதாக இறைவனிடத்திலிருந்து வரப்பட்ட கட்டளைகளாக இருக்கட்டும், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், குர்ஆனை நாம் முதல் படியாக நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனில் போதிய அளவு தெளிவில்லை, அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்முடைய அறிவுக்கு குர்ஆனுடைய விஷயங்கள் இலகுவாக புலப்படவில்லை என்று சொன்னால், அடுத்தபடியாக நாம் எதை நாட வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸ் என்று அழைக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த, எதை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்த, அவர்களுடைய வாழ்க்கைகளில் அவர்கள் பின்பற்றிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்து மார்க்க விஷயங்களை பின்பற்ற வேண்டும். நமக்கு ஒரு விஷயத்தில் சரிவான தெளிவு குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை என்ற நிலை வரும் பொழுது அடுத்தபடியாக இஜ்மா என்று அழைப்பார்கள். இஜ்மா என்று சொன்னால் சஹாபாக்களுடைய, அதற்கு பின்னால் தோன்றிய நபர்களுடைய ஒருமித்த கருத்து, ஒரு விஷயத்தில் ஒருமித்த கருத்து. உதாரணமாக, நாம் தொழுகை தொழ வேண்டும், தொழுகை நிறைவேற்றும் என்று சொன்னால் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எப்படி தொழுவது என்பது ஹதீஸிலே தேடக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு அதன் மூலம் நாம் நம்முடைய தொழுகைகளை சரிவர தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதிலும் சரியான முறையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து சட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூட கண்டவர்கள், அவர்களோடு சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் நிலையிலே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்தவர்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், எப்படி நோன்பு நோற்றார்கள், எப்படி ஜகாத் கொடுத்தார்கள், எப்படி உணவு உண்டார்கள், எப்படி உணவு அருந்தினார்கள், எப்படி தூங்கினார்கள், எப்படி பைத்துல் கலாவிற்கு சென்றார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நேரடியாக கண்டவர்கள் சஹாபாக்கள். எனவே நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் சரியான புரிதல் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை என்று சொன்னால், அடுத்தபடியாக சஹாபாக்களுடைய கவுல் என்ன, இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்த கருத்து என்ன அவர்களுடைய என்கிற விஷயத்தை எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து ஒரு தெளிவு பெற வேண்டும். அவற்றிலும் கிடைக்கவில்லை என்கிற பொழுது நான்காவது படியாக கியாஸ் என்பார்கள். கியாஸ் என்று அழைத்தால் மதிப்பிடுதல், அளவிடுதல் என்ற பொருள் எல்லாம் படும். இக்காலத்தில் ஒரு பிரச்சனை எழுகிறது, இதற்கான தீர்வுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை, இஜ்மாவிலும் இல்லை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை விஷயங்களிலும் அந்த ஒரு நிலை இல்லை என்கிற போது மார்க் அறிஞர்களால் ஃபத்வா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும். அது எப்ப வரும்? இந்த காலத்துல சமகாலத்தில் ஒரு பிரச்சனை வருது, இதற்கான தீர்வு எப்படி எடுக்கணும், குர்ஆனுடைய வழியிலும் ஹதீஸுடைய வழியிலும் சஹாபாக்களுடைய வழியிலும் அல்லது அதற்கு பின்னால் தோன்றிய தபா தாபியங்களுடைய தாபியங்களுடைய நல்லடியார்களுடைய இமாம்களுடைய கவுல்களை எல்லாம் விஷயங்களை எல்லாம் எடுத்து இமாம்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள், இதற்கு இதுவே தீர்வாகும் என்கிற ஒரு நிலைக்குத்தான் கியாஸ் என்று அழைக்கப்படும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஃபிக்ஹ் என்பது மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்வது என்பது இதன் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நிறைய குழுக்கள் தோன்றிவிட்டார்கள், நிறைய கொள்கைகள் சார்ந்த கூட்டங்கள் எல்லாம் உருவாகிவிட்டார்கள். ஒரு சில கூட்டத்தார்கள் நாங்கள் எல்லாம் குர்ஆனை உடையவர்கள், வேதக்காரர், அஹ்லுல் குர்ஆன் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை குர்ஆனில் மட்டும்தான் காண்போம், அதில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம், எங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை,
சஹாபாக்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தேவையில்லை, அவர்களுடைய கவுல்கள் என்று அழைக்கப்படுகின்ற சஹாபாக்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி குரானை மட்டும் முழுமையாக பின்பற்றுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில நபர்கள் நாங்கள் குரானையும் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவோம், எங்களுக்கு சஹாபாக்கள் தேவையில்லை, அவர்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்த குரான்ல சொல்லிட்டான், அதுக்கடுத்து ஹதீஸ் தேவையான அளவுக்கு இருக்கு, எங்களுக்கு இது போதுமானது, நாங்க அதை மட்டும் அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணிடுவோம், எங்களுக்கு வேற எந்த விஷயங்களும் தேவையில்லை என்று ஒரு சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். ஒரு சில கூட்டத்தார்கள் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் குரானை பார்ப்போம், ஹதீஸ பார்ப்போம், அதுக்கு அடுத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையோட நாங்க எங்களை நிப்பாட்டிக்குவோம். அதை தாண்டி நாங்க இப்ப இருக்கக்கூடிய இமாம்களா இருக்கட்டும், அல்லது தாபீன்கள் காலத்துல வாழ்ந்த இமாம்களா இருக்கட்டும், தபா தாபீன்கள் காலத்துல வாழ்ந்த இமாம்களாக இருக்கட்டும், ஃபிக்ஹுடைய வல்லுநர்களாக இருக்கட்டும், குரானுக்கு தஃசீர் எழுதக்கூடிய விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், ஹதீஸுக்கு ஷரஹ் எழுதக்கூடிய விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், நாங்க யாருடைய பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம். எங்க கிட்ட கையில குரான் இருக்கு, எங்க கிட்ட கையில ஹதீஸ் இருக்கு, சஹாபாக்களுடைய விஷயங்கள் இருக்கு, இது போதுமானது என்று அத்தோடு மார்க்க விஷயங்களை நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் ஒரு சில விஷயங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று வரை இந்த குரானை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யார்? இமாம்கள் இல்லை என்று சொன்னால், மذஹபுடைய இமாம்கள் இல்லை என்று சொன்னால், மார்க்க விஷயங்களை நம்மளால அப்படியே ஏத்துக்க முடியுமா? அப்படி இல்ல, ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொன்னா டைரக்டா நம்மளால அரபிய படிஞ்சு அப்படியே புரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாமே நம்ம கைகள்ல இலகுவா வந்துருச்சு, எல்லாத்துக்குமே மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் அசால்ட்டா, எங்களுக்கு இமாம் தேவையில்லை, எங்களுக்கு சஹாபாக்களே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சஹாபாக்களை பின்பற்றவர்கள் வெளிகேட்டில் இருக்கிறார்கள் என்று முழக்கமிடக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல் உலமா வரஸத்துல் அம்பியா என்பதாக ஹதீஸிலே கிடைக்கிறது. அப்ப இமாம்கள், உலமாக்கள், மார்க்க விஷயங்களை கற்றறிந்த மேதைகள், இவர்கள் எல்லாம் நபிமார்களுடைய வாரிசாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நுட்பமான அறிவுகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? மார்க்க விஷயங்களையும் குரானையும் ஹதீஸையும் ஃபிக்ஹுடைய சட்டங்களையும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து படித்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக நம்ம ஒரு குரானையும் ஹதீஸையோ எடுத்துக்கிட்டு நம்ம விளங்கிட முடியாது அப்படி. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஃபிக்ஹ் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை நாம் பின்பற்ற முற்பட்டாலும் ஃபிக்ஹுடைய நாலேஜ் இல்லாம, மார்க்க விஷயங்களுடைய தெளிவான புரிதல் இல்லாமல் நம்ம ஒரு எந்த விஷயத்தை நேரடியா நம்ம அப்ளை பண்ணி கொண்டு போயிட முடியாது, இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்முடைய பள்ளி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் கொள்கைக்கு ஏற்ற ஒரு பள்ளி. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் நாம் மதுஹபுடைய இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள். மதுஹப் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் தனக்கென்று ஒரு மதுஹபை ஆரம்பித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுஹப் என்றாலே என்ன? ஒரு விஷயத்த கூட்டமா சேர்ந்து ஒரு கொள்கையோ ஒரு விஷயத்தையோ சேர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணா அதுக்கு பேர் மதுஹப். ஆனா இதுவரைக்கும் 4 மதுஹப் தான் உலகம் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே கொள்கையில மதுஹப் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல கூட எத்தனை கொள்கைகள் வந்துருச்சு? உள்ளுக்குள்ள 40 மதுஹப் வந்துருச்சு, இல்லையா? இது போன்ற நிலைகளையும் நாம் எல்லாம் பார்க்கிறோம். எனவே அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 4 மதுஹபுடைய இமாம்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு மார்க்க விஷயங்களை இலகுவாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மார்க்கத்திலே தெளிவான விஷயங்களை தேடி அலைந்து திரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், பின்வரக்கூடியவர்களுக்கு இலகுவாக நாம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று எல்லாம் எண்ணி பார்த்தால் நம்ம மதுஹபை தாண்டி வேற எங்கேயும் போக முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு விஷயங்களை கட்டமைப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி அந்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல
இந்த பள்ளி ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு பள்ளி. உலகத்துல பெரும்பாலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய, அதிகமாக பின்பற்றக்கூடிய மதுஹபுகளில் ஒன்று ஹனஃபி மதுஹப் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விஷயங்களை நம்ம முடிஞ்ச அளவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். நமக்கெல்லாம் தெரியும் ஹனஃபி மதுஹப் எப்படி வந்துச்சு, அதோடைய இமாம் யார் அப்படின்னு சொல்லி. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த ஹனஃபி மதுஹபுடைய இமாமாக கருதப்படுகிறார்கள். அவங்க ஈஸியா அவங்களுக்குன்னு சொல்லி உருவாக்கிட்டாங்களா? நானா ஒரு விஷயத்தை எடுத்து எனக்குன்னு ஒரு கொள்கையை கோத்திரத்தை நானா ஆரம்பிச்சுட்டு போயிடும், அப்படி யாரும் செய்ய முடியாது. குர்ஆனுடைய விஷயங்களிலும் ஹதீஸுடைய விஷயங்களிலும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வார்த்தைகளையும் ஹதீஸுடைய வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்கு ரொம்ப நம்ம பயந்து பயன்படுத்த வேண்டும். போற போக்கில் நம்ம பேசி விட்டு போயிடக்கூடாது. அப்ப நம்மை பின்பற்றக்கூடியவர்கள் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் அவர்களுக்கு அளிப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஃபிக்ஹுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதன் சிறப்பு என்ன, ஃபிக்ஹுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தரஜாக்கள் எந்த அளவிற்கு உயர்ந்தது என்று எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்துல சொல்றான், வமை யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யார் ஃபிக்ஹ் ஞானம் அளிக்கப்பட்டுள்ளார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மற்ற விஷயங்களுடைய ஞானத்தை அதிகமாகவே கொடுத்திருக்கிறான். அப்ப ஃபிக்ஹுடைய மார்க்க விஷயங்களை யார் தெளிவான முறையில் கற்றுக்கொள்வதற்கு முயல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மற்ற விஷயங்களுடைய ஞானத்தையும் அதிகமா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர்கள் தான் பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா? அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படியும் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, மை யுரிதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நல்லது நாடுறானோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு அடியானுக்கு நான் நலன் செய்ய நாடுறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் எதை கொடுப்பானா? மார்க்க விஷயத்துல தெளிவான ஞானத்தை கொடுப்பான். எனவேதான் நாம் ஒவ்வொரு முறை தொழுகையிலும் நாம் இப்படியாக துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு பெருசா அறிவு கிடையாது, மார்க்க விஷயத்துல நம்மளுடைய அழிவை நம்ம செலுத்தணும்னு சொன்னா அது அழிவுல தான் கொண்டு போய் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தொழுகையிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா இப்படியாக இருக்க வேண்டும், யா அல்லாஹ் மார்க்க விஷயத்திலே எனக்கு தெளிவான ஞானத்தை கொடுப்பாயாக, நான் செய்யக்கூடிய செயல்கள், நான் பின்பற்றக்கூடிய அமல்கள் எல்லாம் சரியானதாக உனக்கு பிடித்த விஷயமாக இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம துவா கேட்கணும். சரியா? இன்னொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதி. அதாவது ஒரு ஃபகீஹுன் வாஹிதுன் அப்படின்னு சொன்னா மார்க்க விஷயத்தை கற்று தெரிந்த, மார்க்க விஷயத்தில் தெளிவை பெற்ற ஒரு நபர் எதுக்கு சமமாவார் அப்படின்னு சொன்னா, அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதி. பொதுவாகவே ஒரு மனுஷன் இபாதத் செய்யும் போது அவனை இபாதத் செய்ய விடாம சைத்தான் தடுப்பான். அப்ப 1000 பேர்த்த இபாதத் செய்ய விடாம தடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற சைத்தானுக்கு கடுமையான போட்டியாளர் யாரு? மார்க்க விஷயத்தை கற்றறிந்த ஒருவர். சைத்தானுக்கு டஃப் கொடுக்கிற ஆள் ஒரு ஆள் யாரு? 1000 இபாதத் சாலிகளை, 1000 வணக்கசாலிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வல்லமை பெற்ற சைத்தானுக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா, எவர் ஒருவர் மார்க்க விஷயத்தில் தெளிவு பெற்றிருக்கிறாரோ அவர், அதற்கு ஈடாவர். இன்னொரு ஹதீஸ்ல அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ஹஸ்லதானி லா யஜ்தமிஆனி ஃபீ முனாஃபிக் ஹுஸ்னு சும்தின் வலா ஃபிக்ஹுன் ஃபித்தீன். அதாவது 2 பண்புகள் முனாஃபிக்குடைய இடத்துல ஒண்ணு சேர முடியாது. இன்று நம்மில் நிறைய பேர் முனாஃபிக்குடைய தோற்றத்தில் நாம் எல்லாம் நிறைய பேர் நம்மள இருக்காங்க. வெளிப்படையா முஸ்லிமா தெரியும், வெளிப்படையா முஃமினா தெரியும். ஆனா அந்த ரங்கத்துல, அவங்களுடைய உள்ரங்கத்துல
முனாஃபிக்குடைய கொள்கைகளை சுமந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். ரெண்டு விஷயங்கள் ஒரு முனாஃபிக் இடத்துல ஒன்று சேர முடியாது. எந்தெந்த விஷயங்கள்? ஹுஸ்னு சுன்தின், எவரிடத்துலலாம் நல்ல பண்புகள் இருக்குதோ அவரும், மார்க்கத்துடைய விஷயத்துல யார் தெளிவா இருக்கிறாரோ அல்லது தெளிவில்லாம இருக்க, யாருக்கு மார்க்கத்துடைய விஷயத்துல நல்ல அறிவு பெற்றிருக்கிறாரோ, நல்ல பண்புகளை யார் உள்ளடக்கி கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட நபர்கள் முனாஃபிக்காக இருக்க முடியாது அப்படிங்கிறதா இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அப்ப எந்த ஒரு நபரிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கின்றது, அதே போல மார்க்கத்துடைய விஷயத்துல தெளிவான ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் ஒருபோதும் முனாஃபிக்காக ஆக முடியாது. அவர்கள் நல்ல முஃமின் என்பதற்கு இதுவே போதுமானது என்பதாக ஹதீஸிலே காணப்படுகிறது. அப்ப மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படியும் கூறுகிறார்கள், தஃபக்கஹு கப்ல அன் தஸவ்வது, அதாவது நீங்கள் தலைவர்களாக ஆகுவதற்கு முன்னால் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முற்படுங்கள். இன்று நாம் நிறைய விஷயத்துல கோட்டையிடுறோம். ஒரு விஷயத்துல உயர்ந்த தரஜாவை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற சமயத்துல அதற்கான தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம மனசு நாடுறது இல்லை. அப்ப நம்ம ஒரு தலைவராக ஆக போறோம் அல்லது ஒரு கொள்கைகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு கூட்டத்தின் தலைவராக அமீர் சாபாக இருக்க போறோம் அல்லது நம்ம தான் தலைமை தாங்கி கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைமை பண்புகள்ல மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படக்கூடியது என்னன்னு சொன்னா மார்க்க விஷயங்கள்ல போதுமான அளவு என்ன செஞ்சிருக்கணும், தெளிவு பெற்றிருக்க வேண்டும். எனவேதான் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உங்களோடு நானும், என்னோடு சேர்ந்து நீங்களும் மார்க்க விஷயங்களை முடிந்தவரை தெரிந்து அதை அமல் செய்வதற்கு நாடக்கூடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை பரிபூர்ணமாக ஆக்க அருள் புரிவானாக. திப்ரானில இன்னொரு ஹதீஸ் காணப்படுது. என்னன்னு சொன்னா, மஜ்லிசு ஃபிக்ஹின் கைருன் மின் இபாதத் 60 சனா, அதாவது ஃபிக்ஹுடைய மஜ்லிஸில் அமர்வது, மார்க்க விஷயங்கள் சார்ந்த மார்க்க சட்ட கொள்கைகள் சார்ந்த மஜ்லிஸ்ல அமரக்கூடியது எதற்கு ஒப்பாக கருதப்படுகிறது என்று சொன்னால், மின் இபாதத் 60 சனா, 60 வருடங்கள் இபாதத் வணக்கம் செய்த ஒரு வணக்கத்திற்கு ஈடாக எது அமையும் என்று சொன்னால் மார்க்க தெளிவு பெறக்கூடிய இடங்களில் மஜ்லிஸ்களில் அமர்வது அதற்கு ஈடாகும் என்பதாக ஹதீஸ்லே காணப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவுல் எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா, மாரிஃபத்துன் நஃப்ஸ் மாலஹா வமா அலைஹா, அதாவது ஃபிக்ஹ்னால என்ன, அதோடைய சாராம்சம் என்ன, அதோடைய ஒருமித்த கருத்து என்னன்னு சொன்னா, நமக்கு எது நன்மை தரும், எதுக்கு நமக்கு தீங்கிழைக்கும் என்கிற விஷயங்கள் எல்லாம் பிரித்து பார்க்கும் ஒரு தன்மை, அதுதான் என்னது, ஃபிக்ஹ். அப்ப நம்ம மார்க்க விஷயத்தை சரியான முறையில தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடும் பொழுதுதான் நம்ம செய்யறது சரியா, இது மார்க்கத்திற்கு உட்பட்டதா, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதா, குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்றமானதா அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு மாறுபட்ட விஷயமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எப்போது தோன்றும் என்று சொன்னால் ஃபிக்ஹுடைய விஷயங்களை எல்லாம் சரியாக படிக்கும் பொழுதுதான். இல்லைன்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய அறிவிற்கும் நன்மை போல காட்சியளிக்கும், இபாதத் போல காட்சியளிக்கும். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் நம்மை பாவத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் இல்லையா? எனவே மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஃபிக்ஹ் சட்டங்களை மார்க்க விஷயங்களை நல்ல முறையில தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க 6 சஹாபிகள். எந்தெந்த சஹாபி அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 6 பேர் என்னன்னு சொன்னா மார்க்க விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஒரு வகுப்பறையில 50 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 50 பேரும் படிக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 10 பேர் தான் நல்லா படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்ல சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஹாபிகள்ல இந்த 6 சஹாபிகள் கொஞ்சம்
மார்க்கத்துல கொஞ்சம் நல்ல தெளிவானவங்க. ஏன்னா அல்லாஹ் ஒரு சில பேத்துக்கு தான் அந்த ஹிக்மத்தை கொடுத்திருப்பான், அந்த ஞானத்தை கொடுத்திருப்பான், அந்த இல்மை துல்லியமா அறியக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொடுத்திருப்பான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த 6 சஹாபிகள் மார்க்க விஷயங்களே ஃபிக்குடைய ஞானத்தை கருவூலத்தை நல்ல சரியான முறையில அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க. அதிலும் குறிப்பா அந்த 6 சஹாபிகளில் முதலாவதாக இந்த 6 சஹாபிகள் இவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணும் போது முதல் படித்தரத்தில் இருக்கக்கூடிய சஹாபி யாருன்னு கேட்டா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதிகமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்கள்ல அதிகமான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முதல் ஆளா உட்கார்ந்து இருப்பாங்க. மார்க்க விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இல்ம கத்துக்கிறதுக்காக முதல் ஆளா உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்ப ஆர்வத்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். அதை வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபர்கள்ல மிக முக்கியமான நபர் யாருன்னு கேட்டா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இதனுடைய தாக்கம் தான் என்ன, அல்லாஹ் அவங்களுக்கு ஃபிக்குடைய விஷயங்கள்ல நல்ல அல்லாஹ் இல்ம அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அப்ப இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபி சொல்றாங்க, ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்கார குடும்பத்தில் ஒருவராக இவர் இருக்குமோ என்கிற அளவுக்கு எண்ணக்கூடிய அளவுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப ஒன்றி இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்களுடைய தோற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலவே இருந்தது என்பதாக கிதாபிலே காண கிடைக்கின்றது. அவங்க பார்க்கறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க, என்ன தெளிவான ஞானத்திலையும் அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அப்படியெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்படியும் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை பொருந்தி கொண்டார்களோ அல்லது யாரின் மீது திருப்தி அடைந்தார்களோ அவர்களுடைய விஷயத்துல நானும் திருப்தி அடைந்து விட்டேன். அப்ப எந்த அளவிற்கு அவர்களுடைய தெளிவான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, எந்த அளவிற்கு மார்க்க விஷயத்துல தெளிவா அவங்க இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை கூறி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவங்க கிட்ட நிறைய மாணவர்கள் மார்க்க விஷயங்களை படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அறிஞ்சுக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு பாடங்களை கற்று அறிந்தாலும் 2 நபர்கள் மிக பிரியமான மாணவர்களாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தாங்க. ஒன்னு யாருன்னு சொன்னா அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னா அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 நபர்கள் மிக பிடித்தமான மாணவர்களாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, அந்த 2 நபர்களில் ஒருவர் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் யாருன்னு சொன்னா, முதல்ல சொன்ன அஸ்வத் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறிய தந்தை. யாருடைய மாமனார் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் நகஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாமனார், மாமு முறை வேண்டும். இது அப்படியே, அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல மார்க்க விஷயங்களை 2 பேர் கத்துக்கிறாங்க. அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து யாரு மார்க்க விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம இப்ராஹிம் நகஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க காலத்துக்கு பிறகு அவர்கள்ட்ட நிறைய மாணவர்கள், சீடர்கள் எல்லாம் மார்க்க விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கிறாங்க. இது சஹாபாக்களுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு தாபீன்கள், தபா தாபீன்கள் இவங்க வழியா எப்படி நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி நம்மள ரீச் ஆகுறாங்கிறதுக்கான வழித்தொடர் இது. அப்ப இப்ராஹிம் நகஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீடர்களில் மிக பிடித்தமான நெருங்கிய சீடரா அவங்களுக்கு அடுத்த காலத்துல வாழ்ந்தக்கூடிய யாரு அப்படின்னு சொன்னா ஹஸ்ரத் ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ரத் ஹம்மாத் பின் முஸ்லிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார்கிட்ட கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் நகஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக படிப்படியாக இவர்களுக்கு பின்னால் தான்
அவர்கள்ட்ட நிறைய சீடர்கள், நிறைய மாணவர்கள் மார்க்க இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட இருந்து வந்துதான் இப்ப நம்ம எங்க இன்று ஹனஃபி மதுஹப் என்று போற்றக்கூடிய, புகழக்கூடிய ஹனஃபி மதுஹபின் தந்தை என்று போற்றக்கூடிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழித்தோன்றல் அவர்களுடைய இந்த மாதிரியாக இருக்கிறது. அப்ப ஹம்மாத் பின் முஸ்லிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட இருந்துதான் இமாம் அபூ ஹனீஃபா மார்க்க விஷயங்களை எல்லாம் கற்று அறிந்து தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப இமாம் ஹனீஃபா அவர்கள், இமாம் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பட்டப்பேர்கள் எல்லாம் பொதுவாக உலக அளவுல எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இமாமுல் அஇம்மா என்பதாக. இமாமுல் அஇம்மா என்னன்னு சொன்னா இமாம்களுக்கெல்லாம் இமாம் அவர் தான், தலைமை இமாம் அவர் தான். என்ன, ரயீசுல் உம்மா, இந்த உம்மத்துடைய தலைவர், இந்த உம்மத்தை சரியாக கொண்டு செல்லக்கூடிய மார்க்க விஷயங்களை நமக்கு இலகுவாக ஆக்கி தந்த ரயீசுல் உம்மா என்கிற பட்டத்தையும் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெறுகிறார்கள். இமாமுல் ஆதம், இமாம்கள்லயே நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்கதான். இமாம்களுடைய மற்ற இமாம்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா நிறைய விஷயங்களை, மார்க்க விஷயங்களை தெரிந்து அறிந்து கொண்ட நபர்களில் முக்கிய நபராக கருதப்படக்கூடியவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, உதாரணமா நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே போய் கேட்கறது இல்லை, நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை நாம் நாடுவதில்லை. ஏனென்று சொன்னால் இன்று நம்முடைய கைகளில் உலகமே வந்துவிட்டதன் காரணமாக நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னா உடனே கூகுள்ல தட்டிடுறோம், யூடியூப்ல பாக்குறோம். இந்த கொள்கையை சார்ந்த இமாம் இப்படி சொல்றாரா, அப்ப அடுத்த கொள்கை சார்ந்த இமாம் எப்படி சொல்றாருங்கிறத பார்ப்போம். அவர் சொல்றத நம்முடைய அறிவுக்கு புலன்படலையா, அல்லது நமக்கு ஏற்றமாறு அவரோட பதில் இல்லையா, வேற கொள்கை சார்ந்த இமாம்கள் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சில நேரங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மோசமா போயிடும் அப்படின்னு சொன்னா, எந்த ஹஸ்ரத்து நம்ம மனசு நாடுற மாதிரி இலகுவா சொல்றாரோ அந்த ஹஸ்ரத்து தான் நமக்கு பிடிச்ச ஆளா மாத்திக்கிறோம். அவங்க 4 ரக்கா சுன்னத் தொழுறாங்க, இவங்க 2 ரக்கா சுன்னத் தொழுதா போதுங்கிறாங்க. சுன்னத்து தானே, அப்ப இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஒருத்தவங்க ஜக்காத் இவ்வளவு கொடுத்தா போதும்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க வாழ்நாள்ல ஒரு தடவை ஜக்காத்தை கொடுத்துட்டா போதுங்கிறாங்க. அவரும் இமாம் இவரும் இமாம் தானே, இவருடைய கவுலை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ஒருத்தவங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் இப்படி கொடுக்கணுங்கிறாங்க பயணத்துல இருக்கும் பொழுது, அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்மள அப்படிலாம் சோதிக்க மாட்டான். படைச்ச ரப்புக்கு தெரியாதா நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறத? அல்லாஹ்வே நமக்கு இலகுவா ஆக்கி கொடுத்திருக்கும் போது நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்தி போய் நம்ம இபாதத் செய்யணும்? அல்லாஹ் அதெல்லாம் விரும்புறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இமாம்கள், எந்த மார்க்க அறிவை பெற்றவர்கள் இலகுவாக அல்லது நம்முடைய மனம் நாடக்கூடிய அளவிற்கு எவர்களுடைய கருத்துகள் இருக்கிறதோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஒரு சில நேரங்களில் தடம் புரட்டு சென்று விடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க விஷயங்களில், கொள்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இது இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்துலதான் நம்ம ஒரு கோட்டில் பயணிக்க முடியும். இல்லைன்னா என்ன கதையா போயிடும் அப்படின்னு சொன்னா, ஊர்கள்ல நீங்க இப்படி போய் அப்படி விழுப்புரம் போய் நீங்க திருச்சி போக தேவையில்லைங்க, நீங்க அப்படி போய் திண்டிவனம் அங்கிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஷார்ட்கட் வேற ரூட் வரும், நீங்க அதை பிடிச்சி நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4 மணி நேரம் டிராவல் 2 மணி நேரத்துல நீங்க போய் அடைஞ்சிடலாம். கடைசியில் அது எங்க போய் முடியும்? ஏதாச்சும் ஒரு தவறான பாதைகளை நம்மளை கொண்டு சென்று விடும். எனவே மார்க்க விஷயங்களை பின்பற்றக்கூடிய சமயத்துல நம்முடைய அகீதா என்ன, நாம் யாரை பின்பற்ற வேண்டும், நாம் பின்பற்றக்கூடிய நபர்கள், நாம் பின்பற்றக்கூடிய இமாம்கள் அல்லது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இமாம்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு கோட்டில் செல்ல வேண்டும். இன்று இருக்கக்கூடிய மார்க்க அறிவை பெற்றக்கூடிய பல்வேறு நபர்களாக இருக்கட்டும், யாரும் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தையோ, தாபியன்கள் பட்ட கஷ்டத்தையோ, தபா தாபியன்கள் பட்ட கஷ்டத்தையோ அவங்களாம் படவில்லை. ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஆட்களை தான் நாம் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தீனை முழுமைப்படுத்தி விட்டான். நம்ம கையில எல்லாமே இருக்கு, அதை கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கே நமக்கு டைம் இல்லை. இதுல நம்ம தெளிவா நம்ம ரொம்ப ஆராயணும்னு சொல்லி இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது என்று அந்த கோட்டில் நாம் சென்று விடக்கூடாது. எனவே அப்ப இப்படிதான் படிப்படியா மார்க்க விஷயங்கள் நம்மளை அடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கட்டறிந்த உஸ்தாதுகளுடைய எண்ணிக்கை
600 சொல்றாங்க. 600 பேர்த்துக்கிட்ட மார்க்க விஷயத்த கற்றறிந்து இருக்கிறார்கள். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 4000 பேர்த்துக்கிட்ட 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட மார்க்க விஷயங்களை கற்று அறிந்து தெரிந்து அதிலிருந்து சட்டத்திட்டங்களை எடுத்து எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். 4000 நபர்கள் கிட்ட 4000 உஸ்தாதுமார்கள்ட்ட போய் பாடத்தை படிச்சு அதுல இருந்து சட்டத்திட்டங்களை எடுத்து நமக்கு இவ்வளவு இலகுவா கொடுத்துருக்கிறவங்கள இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா இப்படி தட்டி விட்டுருவோம். எங்க பள்ளி இமாம், எங்க கொள்கை இமாம், எங்க சூறாவுடைய இமாம் சொல்லிட்டாருங்க, நாங்க அது சொன்னோம்னா அது பிரகாரம் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். வேற ஆட்களுடைய மதுஹபுடைய இமாம்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக சர்வசாதாரணமாக நாம் கடந்து விடுகின்றோம். எனவே மதுஹபுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மதுஹபுடைய இமாம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் இதில் பார்த்தாலே தெரியும். எனவே இப்படிப்பட்ட இமாம்களுடைய விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுதுதான் நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும், சரியான பாதையில் செல்ல முடியும். எனவே அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி தொழுக வேண்டும், ஈமான் என்றால் என்ன, ஈமானுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி தொழுக வேண்டும், எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி தண்ணீர் அருந்த வேண்டும், எப்படி பைத்துல் கலாவிற்கு செல்ல வேண்டும், நம்முடைய முஆமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்கிற விஷயம் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஃபிக்ஹ்னால என்னன்னு சொன்னா, ஒன்னு அதாவது இறைவனுக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள் ஒன்று, சட்டத்திட்டங்கள், இப்படி தொழுகணும், இப்படி ஓதணும். இன்னொன்னு சக மக்களிடம் நாம் நம்முடைய நாட்களை கழிக்கும் பொழுது, நம்முடைய பேச்சுவார்த்தைகளை கழிக்கும் பொழுது, குடுக்கல் வாங்கலுடைய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது எந்த அளவுக்கு சரியாக பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இல்முல் ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படும். அஹ்காமுல் முஆமலாத், அஹ்காமுல் முஆமலாத்ல எல்லாம் வந்துடும். அதாவது மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள். அஹ்காமுல் இபாதாத் அப்படின்னு சொன்னா நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத், நம்முடைய ஹஜ்ஜு, இதெல்லாம் அஹ்காமுல் இபாதாத்துல வந்துடும். இபாதத்துடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இபாதத்தை சரியாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன, இதெல்லாம் அஹ்காமுல் இபாதாத்துல வந்துடும். அஹ்காமுல் முஆமலாத்ல அஹ்காமுல் உஸ்ரா, அதாவது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல யாருக்கு என்ன விதமான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும், ஒரு தந்தை ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு சகோதரி ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் அஹ்காமுல் உஸ்ரா, உஸ்ரத்துன்னா குடும்பம். அதே மாதிரி அஹ்காமுல் முஆமலாத் ஃபில் மாலியா, பணத்தோட விஷயத்துல குடுக்கல் வாங்கல் எப்படியாக இருக்க வேண்டும், ஹலாலாக எப்படி ஒரு விஷயம் ஹலாலாக மாறும், எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தும் பொழுது அது ஹராமாக மாறும். அதே போல அஹ்காமுல் மனாஇயா, இந்த குற்றவியல் சட்டங்களை எல்லாம் எப்படி சரியாக நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு சரியா நம்ம எப்படி அதை செயல்படுத்த, மார்க்கத்துடைய பார்வையில, நம்முடைய பார்வையில் இல்ல, குர்ஆனுடைய ஹதீஸுடைய சுன்னத்துடைய அடிப்படையில அதோடைய விஷயங்களை எல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல அஹ்காமு தௌலியா, உலக அளவுல நம்ம மார்க்கத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது. உதாரணமா இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், இந்தியால இருந்து இங்க நம்ம பணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வேறு நாட்டுல வசிக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் பற்றி அறிந்து தெரிந்து கொள்வதற்கு தான் இல்முல் ஃபிக்ஹ் என்று அழைக்கப்படும். எனவே வரக்கூடிய காலங்கள்ல இதையெல்லாம் சரியான முறையில் ஒரே நேர்கோட்டில் சென்று ஒன்றாக நாம் அனைவரும் சொர்க்கத்தில் இணைவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம்முடைய வழிகளை லேசாக்கி நம்முடைய இல்மை அதிகப்படுத்தி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கற்றோமோ, கற்றது மட்டுமல்லாமல் அதை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உதாரணமா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியும், எதுவுமே தெரியாமல் இல்லை, ஏன்னா எல்லாம் ஈஸியா ஆயிடுச்சு, எல்லாம் இலகுவா நம்ம கைகளுக்கு வந்துருச்சு. ஆனா என்ன விஷயம்னு சொன்னா, தெரிஞ்ச விஷயத்தை அமல்படுத்துறது இல்லை. இல்முடைய விஷயங்கள்ல தான் போட்டி போடுறாமே தவிர அமலுடைய விஷயத்துல யாரும் போட்டி போடுறது இல்லை. அப்படியே அமலுடைய விஷயத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, நான் எவ்வளவு அமல் செய்யறேன், அவன் செய்ய மாட்டேங்கிறான், கம்பாரிசன் இருக்கே தவிர
அமலுடைய விஷயங்கள்ல நம்ம அதிகப்படுத்தி நம்முடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுடைய இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதை நாம் முழுமையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் நம்முடைய அமலை வைத்து மற்றவர்களுடைய அமலையும் வைத்து கம்பாரிசன் செய்து அதில் குளிர் காயக்கூடிய நபர்களாகத்தான் நாம் இன்று இருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு 10 ஆயத்தை அவங்க மனப்பாடம் செய்யறாங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் கற்றுத்தந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்திய பிறகு ஒரு விஷயத்தை, புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு முனைவார்கள். ஒரு 10 ஆயத்தை மனப்பாடம் செய்யறாங்க அப்படின்னா அந்த 10 ஆயத்துக்கான சார அம்சத்தை தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்தை தேடுறதுக்கும் நாடுறதுக்கும் அவங்க முயற்சி செய்வாங்க. ஆனா நாம இன்னைக்கு தெரிஞ்சு எல்லாமே வச்சுக்கிட்டோம், ஃபாலோ அப்ல எதுவும் இல்லை. அப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் 2 விஷயத்துலதான் பொறாமப்பட சொல்லியிருக்கான். ஒண்ணு இல்முடைய விஷயம், இன்னொரு அமலுடைய விஷயம். இந்த 2 விஷயத்துலதான் நம்ம பொறாமப்படணும். இவர் இவ்வளவு அமல் செய்யறாரா, இவரை தாண்டி நான் இன்னும் அமல் செய்யணும். இவர் இவ்வளவு இல்ம கத்துக்கிறாரா, இதை தாண்டி நான் இன்னும் இல்ம அதிகப்படுத்தணும். இந்த 2 விஷயத்தை தாண்டி மற்ற விஷயங்கள்ல பொறாமப்படக்கூடாது. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இல்முடைய விஷயத்திலும் அமலுடைய விஷயத்திலும் அதிகாரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் பெறுவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.